தினகரன் சொன்னாரா எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு? இன்னைக்கு நான் பார்த்த பதிவு வந்து ரெக்கார்ட் பண்ணல தம்பி. ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? எடப்பாடி கூட சேர்றதுக்கு நான் தூக்கில் தொங்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னாக்க தூக்கில் தொங்குறதுக்கு கயிறு வாங்கிட்டேன்னு. இன்னைக்கு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வந்து பியூஷ் கோயலை போய் சந்திக்கிறாரு. அப்போ அதிமுக கூட்டணி அதிமுகங்கிற கட்சி இல்லை இனிமே. இங்க இருந்து நேரா என்டிஏவுக்கு போறாங்க, இல்லாட்டி திமுகவுக்கு போறாங்களே இவ்வளோ யாரும் தாவேக்காவுக்கு போவேன். நான் கேள்விப்பட்டாலும் செங்கோட்டையை வந்து அமித்ஷா சொல்லி தான் போனார். அவர் நேரடியாக தாவேக்காவுக்கு போகல. அமித்ஷா சொன்னார், அங்கே போயிட்டார். ஆம்பளைக்கிட்டையும் டிக்கெட் வாங்க மாட்டேங்க, பொம்பளைக்கிட்ட டிக்கெட் பஸ் இப்போ போக்குவரத்து கழகம் வந்து ஃப்ரீயாக ஓட போதுங்கிறார். அதுவே தெரியாம ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கு. அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன்? விஜய் காரே இலவசமாக கொடுக்கன்றாரு. அதை நான் எனக்கு ஆட்சி கொடுங்க, நான் ராக்கெட்டே கொடுங்க. அது மாதிரி தான் 2 நாளாக செய்தி அப்படி தான் வருது. செங்ஸ் மன வருத்தத்தில் இருக்கிறார் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த செங்ஸ் தான் இன்னைக்கு வந்து புதிய தலைமுறையில் பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் வந்து தொடர்பில் தான் இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? அங்கேயே விட்டு போயிட்டாங்க. இது இடம் இல்லையே. கோடி முன்னிலையில் தாவேக்காவினர் 25 கோடி பேர் ஒன்றாக இணைந்த காட்சி அப்படின்னு போடுவோம். ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொன்ன முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்காரு. அதே சமயம் டிடிவி தினகரன், நான் வந்து எடப்பாடி கூட போக சொல்கிறீங்களா, அதுக்கு நான் தூக்கில் தொங்குறேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடியும் டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு? புரியல எனக்கு, நீங்க சொல்றது புரியல. இல்லை, எடப்பாடி அவர்களும் இன்னைக்கு எடப்பாடி கூட சேர்றேன்னாக்கா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னவர் எப்படி எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவார்? டாபிக்கே தப்பா இருக்கு. இல்ல, அவர் சொல்ற நீங்க பேட்டியில அவர் சொன்னது எடப்பாடி கிட்ட சேர்றதை விட நான் தூக்கில தொங்குவேன், எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொன்னாருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நிலைப்பாடு மாறிடுச்சுல. என்டிஏல சேர்லையா? அப்போ என்டிஏல சேர்ந்துட்டாரு. என்டிஏல சேர்ந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தானே. எடப்பாடி ஆதரிச்சு தானே ஆகணும். நீங்க சொல்றீங்களா? அத தினகரன் சொன்னாரா எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு? இன்னைக்கு நான் பார்த்த பதிவு வந்து ரெக்கார்ட் பண்ணல தம்பி. ரெக்கார்ட் பண்றீங்களா? சரி. எடப்பாடி கூட சேர்றதுக்கு நான் தூக்கில தொங்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னாக்கா தூக்கில தொங்குறதுக்கு கயிறு வாங்கிட்டாருன்னு அர்த்தமா? புரியலையே. இல்ல, இன்னைக்கு சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு என்டிஏல சேர்ந்த பிறகு முதலமைச்சர் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். அது உங்களுக்கே தெரியுமே. பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறாரு, அப்படியே என்ன கேட்குறீங்க, அப்போ அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். ஆக அவர் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். அது என்டிஏவில் சேர்ந்தாக்கா எடப்பாடி தான் தலைவருங்கிறது அவருக்கே தெரியுது. ஆக இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன், அதே பாயிண்ட் தான். எடப்பாடி மூலமாக என்டிஏவுக்கு போகிறதுக்கு பதிலாக அவர் என்டிஏவில் டைரெக்டாக சேர்ந்துக்கிட்டார், அவ்வளோதான். நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க எல்லாமே என்டிஏனுடைய பிரான்ச்சஸ் தான். பழனிசாமி தலைமையில் ஒரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு இது, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வத்தில், அப்புறம் அந்த அம்மா அவங்க சசிகலா தலைமையில் ஒன்று, அப்புறம் செங்கோட்டையன் நேராக அவங்க சொன்ன பிரகாரம் வந்தார். அமித்ஷா பார்த்தாரு. அமித்ஷா போய் நீ விஜய்கிட்ட போய் சேர்ந்துக்க, அது நம்ம கட்சி தான், நம்ம ஆஃபீஸ் தான், அங்கே போயிட்டுனாரு. அங்கே போயிட்டார் அவர். இப்போ இவர் வந்து என்னன்னாரு, நான் டைரெக்டாக வந்துடுறேங்க, எதுக்கு இங்கே எடப்பாடிக்கிட்ட போயிட்டு இங்கே வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி தான் கொண்டு வர போகிறோம். ஆக இப்போ என்டிஏ கூட்டணியில் அந்த பழைய அதிமுக அந்த 4ஆக பிரிஞ்சிருக்கிற அதிமுக அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சேருவாங்க. எலெக்ஷன் நெருங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வந்து பியூஷ் கோயலை போய் சந்திக்கிறாரு. அப்போ அதிமுக கூட்டணி, அதிமுகங்கிற கட்சி இல்லை இனிமே. அது என்டிஏ மாறிடுச்சு, அவ்வளோதான். அதிமுகவில் இருந்த 4 எடப்பாடி பழனிசாமி இல்லை, அதாவது அந்த 4 பேர், எடப்பாடி, இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது என்டிஏ இது ஒன்றும் மூட்டைக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தா போன வெளியே வந்துருச்சு. கேட் இஸ் அவுட் ஆஃப் பேக் அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி அன்றைக்கி நாங்கள் சொல்லும்போது என்கிட்ட 1000 கேள்வி கேட்டு ஒரு 1000 எபிசோடு போட்டிங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எலெக்ஷன் நெருங்க அதிமுகன்னு ஒன்று இருக்காது, அது என்டிஏவோட மெர்ஜ் ஆகிடும். அதே மாதிரி தான் விஜயும் இருக்க மாட்டார், அவரும் என்டிஏவில் வந்துடுவார். எல்லாமே என்டிஏ தான். அதனால தான் அமித்ஷா வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், அவரை முறைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அவரை முறைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் இந்தியாவினுடைய சர்வாதிகாரி. இன்னைக்கு அவர் வச்சதான் சட்டம்.
அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் வர முடியும். அவர் தான் உங்கள் மீடியாவெல்லாம் கூட நீங்கள் கூட ஜாக்கிரதையாக இருங்க. அவருக்கு ஏற்று பேசுறீங்கன்னா அதெல்லாம் எடுத்து மூடிடுவாங்க. அதனால் அதனால் இப்போ கடைசியாக வந்து இந்த தேர்தல் வந்து ரெண்டு ரெண்டு அணியாக இருக்கும். மக்களும் திமுகவும் ஒரு அணி, எலெக்ஷன் கமிஷனும் என்டிஏவும் அது அமித்ஷாவும் ஒரு அணி நிற்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதிகாரத்தில் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற ரிசல்ட் தான் வரும். அந்த தைரியத்தில் தான் அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னாரு. போன தடவை 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னபோது என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் திருப்பி பன்னீர்செல்வம் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லாமே அதிமுக தான், ஒரே கட்சி தான் இருக்குது. இப்போ மிஞ்சி போனாக்கா இன்னும் இதில் வந்து இன்னும் பேர் சொல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது வந்து 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் கூட இவர் அன்புமணி வந்து என்டிஏல சேர்த்துட்ட மாதிரி தான் கணக்கு. ராமதாஸ் வரமாட்டேங்கிறார். ராமதாஸ் எனக்கு என்னமோ எலெக்ஷன் வரலும் அவர் வந்து ஆக்டிவாக இருப்பார்னு எனக்கு தோணலை. அவர் மகனோட சேர்ந்துருவாருங்கிற மாதிரி தான் படுது. அதுவும் கட்சி இணைப்புன்னு ஒரு விழா ஒன்று நடக்கும். அதையும் நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுங்க. மாபெரும் இணைப்பு, தமிழக வரலாறு காணாத ஒரு இணைப்பு, அப்பா மகன் இணைந்த மாபெரும் காட்சின்னு ஒன்று நடத்துவாங்க. அது ஒரு விளம்பரம். அதை வச்சுக்கிட்டு சீட்டு பேரம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இணைந்த கட்சி, நாங்கள் பலம் பெற்ற கட்சி, வன்னியர்களுக்கு நாங்களே இது அப்படின்லாம் சொல்லி சீட்டு அதிகமாக கேட்கறதுக்கு அந்த ஒரு ஸ்டண்ட்டாக அடிக்கிறதுக்கு தான் அப்பா மகன் அந்த இதை அடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வழக்கப்படி தேமுதிக இருக்காங்க. அந்த பேரம் கடைசியில் எப்படி படிதோ படிகிற விதத்தில் போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளார பாருங்கள், எதுக்கு இவங்க சரியாக நமக்கு கவனிக்காமல் போயிட போகிறாங்கிற திமுக கிட்ட சேர்ற மாதிரி ஒரு போக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வழக்கமாக அவங்க செய்கிறது. எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக போகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் என்டிஏவில் நிறையா சீட்டு கிடைக்குங்கிறது அது வழக்கமான இது. அதனால் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒன்றா இருப்பாங்க. விஜய், அதிமுகவுடைய 4 தலைவர்கள், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, இதுதான் என்டிஏ கூட்டணி. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து வந்து விஜய் தலைமையில் அப்படின்னு தான் கூட்டணி அமையும், எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதில் எவ்வளவோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. செயல் தலைவர்னு ஒருத்தர் போடுவாங்க, ஆட்சித்தலைவர்னு ஒருத்தர் போடுவாங்க. அந்த செயல் தலைவர் பதவி அவர் கொடுப்பாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததாகவே இன்னும் இந்த வரலும் ப்ரூஃபே கொடுக்கலையே அவர். இப்போ இவ்வளவுலையும் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள்லாம் சேர்ந்து எவ்வளவோ விளம்பரம் அவர் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்காத விளம்பரம், சீமானை தூக்கி எறிஞ்சுவிட்டு இவரை தூக்கி விடுற மாதிரி சீமானை கூட நீங்கள் தூக்கி விடல. சீமானை தூக்கி விட்டு பார்த்தீங்க ஒன்றும் நடக்கலை, அப்படியே போயிட்டார், சைபர் ஆகிட்டார். இப்போ விஜய் இஷ்டத்துக்கு தூக்குறீங்க. இவ்வளவு தூக்கி வச்சதுக்கு பிறகு அவர் எவ்வளோ ஆஃபர் கொடுத்த பிறகு இங்கேருந்து நேராக என்டிஏவுக்கு போகிறாங்க, இல்லாட்டி திமுகவுக்கு போகிறாங்களோ, இவ்வளோ யாரும் தாவேக்காவுக்கு போகவே இல்லை. நான் கேள்விப்பட்டாலும் செங்கோட்டையை வந்து அமித்ஷா சொல்லி தான் போனார். அவர் நேரடியாக தாவேக்காவுக்கு போகல, அமித்ஷா சொன்னார், அங்கே போயிட்டார். ஸோ அமித்ஷா வந்து தலைமையில் தான் தாவேக்கா இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். டிடிவி சொல்கிறாரு, விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க. அது ரைட்டு தான். எதையுமே கண்டுக்காமல் இருந்துட்டாங்க, எப்படி கட்டு போவாங்க? தட்டி கேட்குறவங்களுக்கு துணிச்சல் வேணும். விட்டு கொடுத்துட்டு போயிட்டாக்க அவன் சொல்கிறது அடிமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். இது அங்காளி பங்காளி சண்டை தானே, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க? அது ஏதோ சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும், அவ்வளோதான். அது இது பண்ணுறது. அப்புறம் தூக்கு போட்டு தொங்குறாரு, கயிறு வாங்கிட்டாராமா? இவர் போட்டு போகிறாரு, இல்லை இவர் எடப்பாடி போட போகிறாரு? என்ன எது நேத்தானே சொன்னார், எடப்பாடி கூட சேருவதற்கு தூக்கு போட்டுக்கலான்னாரு. இப்போ என்டிஏவில் போய் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? தீய சக்தி திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு, குடும்ப ஆட்சியை தோற்கடிக்கிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு, அதிமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, குடும்ப ஆட்சின்னார். இதில் இருக்கவங்களாம் யாரு? சசிகலாவோட அக்கா பையன் தான் டிடிவி. அது குடும்பம் இல்லையா? குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னா அதுக்குள்ளாரையே பொடி வச்சிருக்காரு. நீ என்ன சேர்ந்தாலும் நீ குடும்பத்தில் மூலமாக தவிர ஒன்று ஒழிச்சு விடுவேன்றதை வந்து இன்டெரக்டாக பழனிசாமி சொல்லியிருக்காரு. தினகரனுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திமுக தாக்குற மாதிரி குடும்ப ஆட்சின்னும் போது இவரும் தானே வர்றாரு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சசிகலா குடும்பம் தான் ஆட்டம் போடுது. நீங்கள் சுதாகரன், தினகரன், அப்புறம் இன்னொரு ஒரு கரண், நான் 3 பேர். இவங்க தானே இதாக இருந்தாங்க. இப்போ ஏதாவது டிடிவி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆக குடும்ப ஆட்சின்னு சொல்லி திட்டும்போது உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக தினகரனுக்கு தான் அவர் இது வச்சிருக்காரு. இப்போ அதே மாதிரி
சசிகலா அவங்க ஒரு விஷயம் ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வைத்தியலிங்கம் பழைய அதிமுக காரரு, அம்மாவினுடைய விசுவாசியாக இருந்தவர். அவர் இந்த திமுகவில் போய் இணைந்தது அப்படின்றது ஒரு ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. இவர் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் சில சுயநலவாதிகள்னு அவங்க ஒரு பக்கம் தனியா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அரசியலுக்கு அது விஜய் மாதிரி தான். வருவாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க பரப்பன அக்ரஹாரத்திலிருந்து வந்த வேகம் என்ன, அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போன வேகம் என்ன, ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு வரலாம் கேள்விப்படுறமே ஒழிய அவங்க ஆக்டிவாக ஒன்றுமே செய்யலையே. விஜய் மாதிரி தானே அவங்களும் இருக்காங்க. விஜய் என்ன ஆக்டிவாக என்ன பண்ணாரு? 2 வருஷம் ஆக போகுது கட்சி தொடங்கி. ஒரு 10 கூட்டம் நடத்தியிருக்காரு. ஒரு போராட்டம் உண்டா, ஒரு ஊர்வலம் உண்டா, ஒரு மாநாடு உண்டா, என்ன நடந்திருக்கு? இத்தனை நெருக்கடி பாஜக குடுக்குறாங்க. எப்படி அப்புறம் செயல்பட முடியும்? யா- செயல்பட அட்லீஸ்ட் ஜனங்க மத்தியில் தெரியணும் இல்லைங்களா? என்ன திமுக ஆட்சியில் ஒரு தப்புமே நடக்கலையா? இப்போ பழனிசாமி மாதிரி அதை உளரணும். ஆண்களுக்கு இலவச பஸ் இலவச பஸ்ஸுன்னாரு. அப்போ யாருக்கு டிக்கெட்டை கொடுக்க போறீங்க? பஸ் இலவசம் ஆகிப்போச்சு. ஆம்பளைக்கிட்டையும் டிக்கெட் வாங்க மாட்டேங்க, பொம்பளைக்கிட்ட டிக்கெட் பஸ் இப்போ போக்குவரத்து கழகம் வந்து ஃப்ரீயாக ஓட போதுங்கிறாரு. அதுவே தெரியாம ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கு. அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன்? எப்படி பஸ் ஓட்டுவேன்? அடிப்படை ஞானம் வேணாம். சேக்கிழார் எழுதிய பெரிய கம்பராமாயணத்துக்கு அடுத்தபடி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பிரமாதமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது. ஆண்களுக்கு இலவசம்னா இப்போ பஸ்ஸை எப்படி நடத்துவேன்? கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் எப்படி பணம் கொடுப்பேன்? பஸ்ஸை பராமரிக்கிறது எப்படி? டீசல் காசு எப்படி வரும்? எங்கேருந்து பணம் வரும்? அவங்க சொன்னாங்க அவங்க பெண்களுக்கு அவங்க சொன்னதில் கூட எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்க. அதையே நம்மளை ஏற்றுக்க முடியாது. வரி கொடுக்குற நம்ம மாதிரி ஆட்கள் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இந்த தண்டனை பூரா நமக்கு தான், வரி கட்டுறவனுக்கு தான் அந்த தண்டனை பூரா. வேலைக்கு போகிற பெண்களுக்கு மாத்திரம்னு சொல்லியிருந்தாலும் அர்த்தம் இருக்குது. வீட்டில் சும்மா உட்காந்துருக்கு வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலான்னாக்கா என்ன அர்த்தம்? கொடுக்குறதுல ஒரு நியாயம் வேணாமா? இது பண்ண வேணாமா? அது முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு இலவசம்னாங்க. அதில் ஒரு நியாயம் இருந்து இல்ல அந்த பெண்களும் பயனடைகிறாங்களா அதுல? அது இலவசமாக கொடுத்தா எல்லாருக்கும் தாங்க பயன். அப்போ நீங்கள் எப்படி நடத்துவீங்க? அரிசி எல்லாத்துக்கும் இலவசம், கோதுமை எல்லாத்துக்கும் இலவசம், உணவு எல்லாத்துக்கும் இலவசம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துருவீங்க. மின்சாரம் இலவசம், தண்ணி இலவசம், சாப்பாடு இலவசம். அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? எப்படி வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? எப்படி வரி கேட்டால் நான் எதை வச்சுட்டு நான் கொடுப்பேன்? எல்லாமே இலவசம் முட்டாக்க நான் பலச்சார கடை வச்சுருந்தாங்க யார் வந்து வாங்குவோம் என்கிட்ட பொருள்? விஜய் காரே இலவசமா கொடுப்பன்றாரு. அதை நான் எனக்கு ஆட்சி கொடுங்க, நான் ராக்கெட்டே கொடுக்குறேன். சந்திரமண்டலத்துக்கு போய் என்ன சும்மா பூமியில் சுற்றிக்கிட்டு பொழுது விடாம சந்திரமண்டலத்துக்கு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ அதை சொல்லிட்டு போக வேண்டியதான். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணமில்ல. இலவசங்களை அறிவிக்கிறது பெருசு இல்லை. அதுக்கான இன்கம் ஜென்ரேஷன் எங்கே இருக்குது? அதான் சொன்னேனுங்களே, நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது உலக வங்கி, உலக சுகாதார WHO எல்லாத்துக்கும் நான் வந்து இந்திய தமிழ்நாட்டுக்கும் தெற்கு பகுதிக்கும் இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியில் ஒருத்தனாக இருந்தேன். அவங்க எங்களுக்கு கொடுத்தது என்ன அட்வைஸ் தெரியுமில்ல? எதையுமே இலவசமாக கொடுக்காத. இலவசமாக கொடுத்தா அதுக்கு மரியாதை இருக்காது. அதுக்கு நாங்கள் நிறைய தடவை அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இப்போ மருத்துவமனைகளில் வந்து அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இலவசம். புறநோயாளிகள் பகுதியில் வர்றவங்க வந்து ஊசி போட்டுக்கிறாங்க, அது ஃப்ரீ. அப்புறம் கையில் மாத்திரையெல்லாம் கொடுக்குறோம். இந்த 3 வேளை சாப்பிட்டுன்னு கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த மாத்திரைகளை வாங்கிக்கிட்டு அந்த ஒரு வேளை அந்த ஒரு டோஸை மாத்திரை போட்டு மிச்சத்தெல்லாம் கசக்கி அப்படி தூக்கி போட்டு போடுவான். ஒரு நாள் அந்த அதிகாரிகள் வந்து ஓபி, அதாவது அந்த புறநோயாளிகள் பகுதிக்கு வெளியில் இருக்கிற ஜன்னல் வழியாக எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. கொடுத்த மாத்திரை பூரா அங்கே குப்பையில் கிடக்கு. அரசாங்க வரி பணத்தில் வாங்குற இது மாத்திரைகள் இவனுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இவனும் சாப்பிட்றதில்ல. நம்ம வரி பணமும் போது இவனும் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கல, மாத்திரை தூக்கி போட்டு போகிறான். அதே நீங்கள் அதுக்கு ₹1 வாங்கி வச்சு பாருங்க, அதை மடித்து தான் இடுப்புல எல்லாம் சொருவி பத்திரமா எவ்வளோ ஜாக்கிரதை வச்சுருப்போம் வச்சுட்டு இருக்கோம். இலவசமாக கிடைக்கிற எதுவுமே மரியாதை இருக்காது. அதில் ஒரு கஷ்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கணும். அப்போ தான் அதுக்கு மரியாதை இருக்கணும். அதை தான் அவங்க சொன்னாங்க. நிரோது கொடுக்கறதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னோம், முடியாதுட்டாங்க. வாங்கிட்டு போய் தெருவில் தூக்கி போட்டு போயிடுவான். அவன் ₹1 கொடுத்து வாங்கிட்டான்னு அதை யூஸ் பண்ணுவான். அப்போ தான் அதுக்கு வேல்யூ. இலவசமாக கிடைக்கிற எதுக்குமே வேல்யூ இருக்காது.
அதிமுகவில் இல்ல என்டிஏ கூட்டணியில ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்தா அது பெரிய பேசுபொருளாகுது. வைத்தியலிங்கம் கடந்த காலங்கள்ல திமுகவ கடுமையா சாடியிருக்காரு. என்னுடைய நிரந்தர எதிரி திமுக தான்னு சொன்னவர் தான். ஸ்டாலினும் வைத்தியலிங்கத்த கடுமையாக தஞ்சாவூர்ல எதிர்த்து களமாடி இருக்காரு, பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு அவர் திமுகவுல போய் இணையிற போது அது பெரிய விவாத பொருளாக மாறலையே. இன்னைக்கு நீங்க அதை பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. சேகர் பாபு யாரு? முத்துசாமி யாரு? ஈரோடு முத்துசாமி யாரு? ஏவா வேலு யாரு? KKSSR ராமச்சந்திரன் யாரு? இவங்கெல்லாம் அமைச்சர்களா இல்லை? அவங்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க தானே. அதை விட பெரிய சிறந்த உதாரணம் செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் அவர்களை எத்தனை தடவை செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் மிக முக்கியமான தலைவர்கள் ஒருத்தராக இருக்கார். அவரை குறிவச்சு அடிக்குது பாஜக. அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிறார். அதனால வைத்தியலிங்கம் போனதில் ஒன்றும் இது இல்லை. முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? கலைஞரை பிடிக்காதவன் எம்ஜிஆர்கிட்ட போனான், எம்ஜிஆரை பிடிக்காத கலைஞர்கிட்ட இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. இப்பதான் ஒரு 2-3 இதெல்லாம் அந்த தாவேக்காவன்னு ஒன்றை உருவாக்கி நீங்க கொடுக்குற விளம்பரத்தில் அங்கே போனா என்னங்கிற மாதிரி இருந்தாங்க. இது ஒருத்தரும் போகலையே. இன்னைக்கு சசிகலாவே என்ன சொல்றாங்க, கடந்த காலங்கள் அம்மா இருந்த காலத்துல மாற்றுக் கட்சியினர் நம்ம அம்மா தலைமையில இணைவாங்க அதிமுகல. ஆனா இப்போ அதிமுகவில் எம்எல்ஏ பதவி வாங்கின ஆட்கள்லாம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி திமுகவுக்கு போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது நாளா பிரிஞ்சு போச்சு. அவங்க என்டிஏவுக்கு போக போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க. பாஜக கூட எப்படி திராவிடன் பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி பாஜக கிட்ட போவான்? கொள்கை இல்லாம ஒரு பிசினஸா நினைக்கிறவங்க, கொள்கை இல்லாம ஒரு அரசியலை பிசினஸா வியாபாரமா நினைச்சு அது லாப கணக்கு பார்த்துக்கிட்டு அரசியலுக்கு வந்த கூட்டம் தான் அந்த மாதிரி போய் சேருது. இப்போ ஜேசிடி பிரபாகரன் போயிருக்கிறாரு. அவர் ஒரு கிறிஸ்டின். விஜயனுடைய தலைமைக்கு அவர் போயிட்டாரு. அதை தன்னுடைய மத பாசத்தை கட்டிட்டு அவர் போயிட்டாரு. அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க? அப்படியே அணி அணியாக வருவார்கள் அதிமுகவில் இருந்துன்னாங்க. பார்த்தாக்கா அமித்ஷா சொல்லி செங்கோட்டை பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு செய்திகள் பார்த்தா செங்கோட்டை மன திருப்தியில் இல்லை, அவரை ஓரம் கட்டுறாங்கங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் 2 நாளாக செய்தி அப்படி தான் வருது. செங்ஸ் மன வருத்தத்தில் இருக்கிறாரு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த செங்ஸ் தான் இன்னைக்கு புதிய தலைமுறையில் பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் தொடர்பில் தான் இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? அங்கேயே விட்டு போயிட்டாங்க. இது இடம் இல்லையே. அகதிகள் முகாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வேற எங்க போக முடியும்? சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீடு இல்லாமல் தான் நீங்க அகதி ஆயிட்டீங்க. அகதி ஆனதுக்கு அப்புறம் போறதுக்கு போக்கடை இல்லையா? அகதி முகாம்ல அந்த அதிகாரி சொல்றது கேட்டுதான். இல்ல 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் கிடையாது. விஜய் முதலிடத்துல தான் இருக்காரு. அதுக்காக தான் அங்க கூட்டு போயிருக்கிறது. அப்புறம் விஜய் முதலிடத்தில் இருக்காரு, எனக்கு சந்தேகமா இருக்கு சொன்னா கட்சியில் வச்சிருப்பாங்களா? ரொம்ப இருக்குது. 34% வாக்கு வங்கி இருக்கு எங்களுக்கு. அது இது ஏங்க இதை எத்தனை தடவைங்க சொல்லுவீங்க? செங்கோட்டையன் சொல்றாரு. அத செங்கோட்டையன் சொல்றாரு. புதுசா சேர்ற முறை அதுதான் சொல்லணும். தலைவனை புகழ்பாடி தான் இது பண்ணணும். பாடி பரிசில் பெறுகிற புலவர்கள் தானே. மாமா மன்னான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இருக்கு? அதான் அப்படி கூவுனா தான் அந்த கட்சியில் வச்சுக்குவாங்க. என்ன எவ்வளோ செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கிறோம், அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீன்னு கேட்பாங்கல்ல. பாருங்கப்பா, நான் சொன்ன செய்தி உங்களுக்கு 1.2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தேன், அதையும் பார்த்தேன். நான் 15 கோடின்னு அவர் குறைச்சி சொல்கிறார். அந்த வகையில் பார்த்தா விஜய் என்ன தான் கூப்பிட்டு வச்சுக்கணும். 15 கோடி உறுப்பினர்கள்னு சொல்லி அஃபிஷியலாக சொன்ன ஒரே ஆள் நான் தான். சந்திரமண்டலத்தில் இருக்கிற பிரான்ச்சுலாம் சொல்லியிருக்கு. நீங்கள் இவ்வளோ தூக்கி வச்சவங்க கூட எந்த கட்சிக்காரரும் அவர்கிட்ட போனதா தெரியல. வைத்தியலிங்கம் எம்எல்ஏ பதவி மந்திரியாக இருந்தவர் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே போகிறாருங்க. செங்கோட்டையனை தவிர வேற யார் போனா? செங்கோட்டையனால இழுக்க முடியலையே, கொண்டு வர முடியலையே. இதுக்கு அதிமுகனுடைய எம்ஜிஆர் காலத்து அதிமுகவில் அவங்க தான் பெருசாக இருந்தாங்க. பழனிசாமியினுடைய போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது பூரா கொங்கு மண்டலம் தான். அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர். அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த வெள்ளாள கவுண்டர் இருந்த பகுதியில் தான் ஜெயிச்சது இந்த கட்சி. அங்கே இருக்கவங்களே யாரும் போகலையே. அதனால இப்போ எலெக்ஷன் நெருங்க நிறைய வரும், நிறைய செய்திகள். அமித்ஷா வந்துட்டு போன பிறகு என்டிஏ கூட்டணி பலப்படுத்துது, பலமாகறாங்க. அதே மாதிரி இப்போ 23ஆம் தேதி நாளை மறுநாள் மோடி வராரு, செங்கல்பட்டுல மீட்டிங்ன்றாங்க. இப்போ அந்த மீட்டிங் பிறகு என்டிஏக்குள்ள விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை இருக்கலாம்? அது இணைப்பு விழான்னு ஒரு விழாவாக கூட நடத்தலாம். மோடி முன்னிலையில் தாவேக்காவினர் 25 கோடி பேர் ஒன்றாக இணைந்த காட்சி அப்படின்னு போடுவீங்க. நீங்களே கூட்டணி தானே.
கூட்டணியில் இணைந்த காட்சி அப்படின்னு போடுவீங்க. இது அந்த முதல் மீட்டிங் எங்கே நடந்தது? அவர் இது விக்கிரவாண்டி, இந்த விக்கிரவாண்டி தானே. அதுக்கு போட்டிங்களே, அது ஒரு இன்னும் அந்த சேட்டலைட் டிவி காட்டின செய்தி மறக்க முடியாது. கா கார் பார்க்கு ரொம்ப வழிகிறது அப்படின்னு இந்த வைரநடிகார் சொல்லியிருக்காரு. காலி இடத்த காட்டிட்டு இருக்கான் கேமராமேன். அந்த கோஆர்டினேஷன் கூட இல்லாம அந்த 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 டிவி அவ்வளோ அவதி. அது விஜய்க்கு அவ்வளோ விளம்பரம் கொடுத்து எல்லாத்த விட நான் தான் உனக்கு பெரிய விளம்பரம் கொடுத்தேன்னு சொல்றதுக்காக அவங்க காட்டின இது 15 கிலோமீட்டருக்கு கார் நிற்குதுன்னாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். என்னாச்சு அதுக்கப்புறம்? அதோட சரி. அதுக்கப்புறம் கரூரில் இதுவானது பூரா காணாமல் போயிட்டார். வந்ததில் 3 மாதம் வரும், 2 வருஷத்தில் 3 மாதம் காணாமே போயிட்டாருங்க. அஞ்ஞாத வாசத்துக்கு போயிட்டார். இப்போ மறுபடியும் அந்த இதுக்கு பிறகு ஆளையே காணாம எங்கே போனார்? மறுபடியும் 25ஆம் தேதி தனியார் ஹோட்டல்ல மீட்டிங் இருக்குங்களா? மற்றவங்கெல்லாம் வந்து மீட்டிங் போகிற மாநாடு கிணாடு போட்டால் தான் இது விஜய் வெளியே வர்றதே செய்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு தலைமுறை அதான் சொல்றாங்க. அதாவது இப்போ எடப்பாடி போலயோ ஸ்டாலின் அவர்களை போலயோ போய் பிரச்சாரம் பண்ணணும்ன்ற அவசியம் வந்து விஜய் கிடையாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனாலே அதுவே மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றாங்க. ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். ஞானேஷ்குமார் இருக்கிற ரோல என்ன வேணாலும் சொல்லலாம்ல. ஞானேஷ்குமார் நம்மளை காப்பாற்ற இருக்கிற தைரியத்தில் தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞானேஷ்குமார் யார் தெரியுமில்ல? தேர்தல் ஆணையர். அவர் கையில் தானே இந்த முடிவே இருக்குது. இப்போ திமுகவுக்கும் மக்களுக்கும் மத்தியில் இப்போ மக்களும் திமுகவும் எதிர்த்து யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னா ஞானேஷ்குமாரை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. கூட பாருங்க, இதில் மகாராஷ்டிராவில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் சிவசேனா கிட்ட பருப்பு வேகலையே. அவங்க கேட்ட பதவியில் வாங்கிட்டு தான் போயிட்டாங்க. அது அவங்க சிவசேனா பிளான் பண்ணாங்க. உன் கூடவே இருந்து அடுத்து கெடுத்தல்ங்கிறது கூடவே இருந்து முக்கியமான போஸ்டெல்லாம் அவங்க பிடிட்டு போயிடுறாங்க. இப்போ நிதிஷ்குமார் மாதிரி ஏமாளியா இல்லைப்பா உத்தவ் தாக்கரே. நிதிஷ்குமார் ஏமாந்தார். பீகாரில் முக்கியமான போஸ்ட்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக டம்மியாக உட்காந்துருந்தார். அப்படி இவங்க இருக்கல. முக்கியமான போஸ்டெல்லாம் பிடிக்கிட்டு விட்டுறாங்க. பட்னாவிஸ் ஒரு நாள் தானே சந்தோஷப்பட்டார், மறுநாள் அவர் ஆளை காணும். அவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு. அதனால் அங்கே ஞானேஷ்குமாரே ஜெயிக்க வச்சாலும் கூட்டணியில் இருக்கிற உன்னை கழுத்து இருக்கலாங்கிறத அவங்க இந்த உத்தவ் தாக்கரே காட்டிட்டார். ஸோ இதெல்லாம் இருக்குது, அரசியல் இதெல்லாம் இருக்குது, நிறையா பண்ணலாம். இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா ஆனா ஒருவேளை விஜய் வருவாரா நமக்கு தெரியல. ஒரு 3ஆம் கூட்டணியா தான் இருப்பாரா, தனியாக தான் இருப்பான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை வந்து அது பெரிய ஒரு டீமா அலையன்ஸா மாறும், அது திமுக நெருக்கடியா மாறும்ல. எந்த கூட்டணி வந்தாலும் நெருக்கடி தாங்க. பட் இவங்க கூட்டணி தான் பயங்கரமா இருக்குது. தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. அரசியல் கூட்டணியை பற்றி பேசலாம். தேர்தல் ஆணையமா என்ன? தேர்தல் நடத்துறவங்க நீதிபதியை நம்ம ஊரில் தான் பார்க்குறோமே. நீதிபதியே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் திருப்பூர் கூட்டுற கேஸ் எல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு உதயநிதிக்கு எகென்ஸ்டா கூட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன? இன்னைக்கு வந்து உதயநிதி வந்து அந்த சனாதன தர்மம் 2023 பேசுனது இன்னைக்கும் அது பேசுபொருளாக தான் இருக்கு. அதான் ஒரு தடவை தான் பேசினாரு. எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கிறாரு பார்த்தீங்கல்ல. அவர் உதயநிதி அரசியலுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரலாம் அந்த பேச்சு நிற்கிறது இல்லை. அதான் தலைவனுக்கு அழகு. அது மாதிரி விஜய் ஏதாவது பேசுறது நிற்குதா? அது ஹேட் ஸ்பீச்ன்றாங்க. உதயநிதி பேசுனது வந்து ஹேட் ஸ்பீச். ஆமாம், ஹேட் ஸ்பீச் தான். அவனுக்கு அது ஹேட் ஸ்பீச், எங்களுக்கு வந்து லைக் ஸ்பீச். 3%காரனுக்கு அது ஹேட் ஸ்பீச். மிச்சம் இருக்கிற 97%காரனுக்கு அது லைக் ஸ்பீச். அவ்வளோதான். 97% 3% போட்டி போடுதுங்க. இப்போ அந்த 3% கையில் அதிகாரம் இருக்குது. அன்னையிலேருந்து அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். ஒன்றுமில்ல, திருஞான சம்பந்தம் வந்து மங்கையர்கரசியை பார்த்தான். மங்கையர்கரசி சௌந்தர பாண்டியனுடைய மனைவி. மன்னர் பாண்டிய மன்னர் சௌந்தர பாண்டியனுடைய மனைவி மங்கையர்கரசி. காக்கா பிடிச்சான். அவன் சொன்னதை அப்புறம் அவன் மங்கையர்கரசிக்கிட்ட சொல்லி உடனே ராஜா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டான்ல. மதமே மாறினான், கடவுளே மாற்றிட்டான்ல. சமணனா இருந்தவன் சைவனா மாறுறான். கடவுள் இல்லைங்கிற ஒரு தத்துவத்திலிருந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு போயிடலாம். அவன் இப்போ பேச்சை கேட்டுக்கிட்டு 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டு சமண மதத்தை ஒழிச்சிட்டு தான் நம்ம வேலை பார்த்தாங்க. புலிகேசி படம் எடுத்து வர்ற அளவுக்கு கொண்டு வந்தானுங்கல்ல. இவ்வளவு என்ன காரணம்? 3%காரருக்கு இருக்கிற சாமர்த்தியம். ஆனால் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார்டம் வந்து உதயநிதி கிடையாது இல்லை. உதயநிதி கிடையாதோ இல்லையோ, அரசியல் அவர் தானே ஸ்டாராக இருக்காரு. சினிமாவில் அவர் இருந்தார். அதுவும் நீங்கள் சொல்றீங்க தான் நாங்கள் கேட்டு போடுறோம். பிகில் படம் அவருக்காக தான் ஓடிச்சு.
கில்லி படம் அவருக்கா ஓடிச்சு? யாருக்கு ஓடிச்சு? சர்க்கார் படம் அவருக்கா ஓடிச்சு? எதுக்காக ஓடிச்சப்போ? எனக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து விஜய்னால ஓடிச்சுன்றீங்க. நான் என்ன பொறுத்தவரை சர்க்கார் படம் வந்து ஒரு ஓட்டு இல்லைன்னா கூட, ஒரு ஓட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட அரசாங்கத்தையே கவிழ்க்க முடியுன்ற கதாசிரியருடைய அற்புதமான இது கற்பனை அது. கண்டென்ட். கண்டென்ட். பிகில் படம். பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் ஆடாத ஒரு கேம் ஃபுட்பால். ஃபுட்பால் ஆடுற பெண்கள்னு சொல்லி புது கான்செப்டை கொண்டு வந்து அதில் பெண்ணியத்தை கொண்டு வந்தார் அந்த டைரக்டர். எப்பேற்பட்ட கதை. அதில் ஏஆர் ரஹ்மான் கதை வசனம் எழுதினவங்க, அந்த பாட்டு எழுதினவங்க அவங்க தான். அதில் விஜயும் இருந்தார். அவ்வளோதான் அது. அதே மாதிரி கில்லி படத்தில் செல்லம் பிரகாஷ்ராஜ் முன்னாடி இவர் எங்கே இருந்தார்? குஷி படத்தில் அந்த பாப்புன்னு ஒரு பாட்டு வரும். ஜோதிகா 3000 எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க. இவர் அப்படியே மரப்பாச்சி பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பார். பாவமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா கிட்ட அவரால் நிற்க முடியல. ஆனால் இப்போ கேட்டால் பெரிய ஸ்டாருங்கிறீங்க, கேட்டால் 150 கோடி ரூபா வசமானாங்கிறீங்க. ஒன்றும் புரியல, என்னன்னே புரியல நமக்கு. நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.